ஆக்சுவலாக இது ஆடி 18ஓட க்ளீனிங் சீரீஸ் தான். இப்படி இருந்த கிச்சனை தான் நான் அப்படி மாற்றிருக்கேன். என்ன தான் நம்ம ரெகுலராக கிச்சனை க்ளீன் பண்ணாலும் 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம அந்த டீப் க்ளீன் பண்ணுற அந்த ஃபீல் எப்பயுமே கிடைக்கவே மாட்டேங்குது. அண்ட் இந்த ஆயில் பிசுபிசுலாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கிச்சன் டைல்ஸ்க்கு ஒரு ஷீட் ஒன்று வாங்கியிருந்தேன். மெயினாக அதை போட்டு பார்க்குறதுக்காகவே நான் இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீன் பண்ணுற ஒர்க் தானே, கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணால் ஒவ்வொரு வேலையாக இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. என்னால் முடிக்கவே முடியலை. தம்பியை கூட்டிகிட்டு வந்து ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டேன். அது இப்படியே போனால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சன் வாலு டைல்ஸு இதெல்லாம் வந்து சோப் போட்டு பிளெண்ட் பண்ண ஆரம்பித்தா அவ்வளோ ஆயில் பிசு வருது. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல சொல்யூஷன் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். இப்போ வரைக்குமே புதுசு மாதிரியே இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை ஒவ்வொரு இடத்துக்கும் நான் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் நீட்டாகவே இருந்துச்சு. மசாலாஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கிற அந்த கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்கையும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கிச்சன் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஷீட்டோட லிங்க் வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.